வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை 2026 ஆகஸ்ட் 25 செவ்வாய்க்கிழமை மாலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். இன்றைக்கு மழை எங்கே தொடங்கி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமா திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டத்திலையும் திருவண்ணாமலை மாவட்ட வடக்கு பகுதியிலையும் தொடங்கி வழக்கமா பயணிக்கக்கூடிய திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மாவட்டத்தை, காஞ்சிபுரம் மாவட்டத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு முன்னாடி நேற்றைக்கு மழை பொழிவு பார்த்தீங்கன்னா, சின்ன கல்லர்ல ஒரு 10 சென்டிமீட்டர் மழை இருக்குன்னு சொன்னோமா உத்தேசமா. கோயம்புத்தூர் மாவட்டம் சின்ன கல்லர் 10 சென்டிமீட்டர் சரியாக பெய்திருக்கிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர், நீலகிரி மாவட்டம் தேவாலா, நீலகிரி மாவட்டம் மேல் அப்பர் கூடலூர், மேலும் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகா அலுவலகம், கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்கோனா, கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிஏபி, நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பசி, இதெல்லாம் 7 சென்டிமீட்டர் மழை. கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம் 6 சென்டிமீட்டர். நீலகிரி மாவட்டம் மேல் பவானி, வால்பாறை பிடிஓ மற்றும் நீலகிரி மாவட்டம் பின்வர்த் எஸ்டேட், மேலும் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. பல இடங்கள்ல 5 சென்டிமீட்டரும், பல இடங்கள்ல 4 சென்டிமீட்டரும், மிக பெரிய எண்ணிக்கையில 3 சென்டிமீட்டரும், 2 சென்டிமீட்டர் அதை விட கூடவும் 1 சென்டிமீட்டர் அதிகமான பரப்பிலும் மழை பொழிந்திருக்கிறது நேற்றைக்கு. தற்பொழுது பார்த்தீங்கன்னா கேரளாவில், தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில மழை தீவிரம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நேற்று இரவு போலவே இன்றைக்கும் உடுமலைப்பேட்டை தெற்கு, அதாவது முக்கோணம் வரைக்கும், சமத்தூர் மற்றும் முக்கோணம் வரைக்கும் சாரல் மழை வெட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலையும் வால்பாறைக்கும் முக்கோணத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் லேசான மிதமான மழைப்பொழிவு, பொள்ளாச்சி தெற்கு, கோட்டூர்லாம் 2 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட மழை பொழிவு வாய்ப்பு இருக்கிறது. வால்பாறையில் இன்றைக்கும் 10 சென்டிமீட்டருக்கு வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது. இன்றைக்கு இரவு நாளை அதிகாலையில கனமழை காத்திருக்கிறது வால்பாறைக்கு தெற்கே மூணாறு, மேலும் மறையூர் பகுதியிலையும் நல்ல மழை பொழிந்து வருகிறது. அப்படியே பார்த்தீங்கன்னா இடுக்கி அணைக்கட்டு பகுதி, தேனி மாவட்டத்தோட மேற்கு சரிவு ஏலக்காய் சாகுபடி பகுதியிலையும் நல்ல மழை பொழிவு, சபரிமலை மற்றும் பல்வேறு பகுதிகளில், பத்தனந்திட்டா பகுதியில் நல்ல மழை பொழிந்து வருகிறது. இப்படி இந்த மழை பொழிவு வரக்கூடிய 26ஆம் தேதி 27ஆம் தேதி நாளைய மறுதினம் வியாழக்கிழமை வரைக்கும் இருக்கும். இன்றை விட நாளை கொஞ்சம் தீவிரம் குறையும், அது அடுத்த நாள் அடுத்த தீவிரம் குறையும். 27ஆம் தேதி வரைக்கும் இந்த மழைப்பொழிவோட தீவிரம் இருக்கும். ஒரு 3-4 நாட்களுக்கு தென்மேற்கு பருவமழை இந்த கேரளாவில் தீவிரம் குறைஞ்சிருக்கும். காரணம், வட இந்திய நிலப்பகுதிகளில் புதிதாக உருவாகிக்கூடிய நிகழ்வு உள்ளே நகரப்போகிறது. உள்ளே நகர்ந்தால் வெப்பசலன இடிமழை பொழிவு கொஞ்சம் பரவலாகும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்யக்கூடிய மழை கொஞ்சம் தீவிரம் குறையும். ஆக நாளை புதன், வியாழன், வெள்ளி கொஞ்சம் தென்மேற்கு பருவமழையும் இருக்கும், வெப்பசலன இடிமழை பொழிவும் தமிழ்நாட்டில் இருக்கும். அடுத்த நிகழ்வு வரக்கூடிய 3ஆம் தேதியிலிருந்து வலுவான மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. 3ஆம் தேதியை விட 8ஆம் தேதிக்கு மேல் மிக சிறப்பான தென்மேற்கு பருவமழையும் வெப்பசலன காற்று சுழற்சி மழையும் கொடுக்க போகிறது. 8ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது 15ஆம் தேதியிலிருந்து நாம ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்க நீண்டகால அறிக்கையின்படி ஆந்திர பிரதேசம் மற்றும் வட தமிழ்நாட்டை ஒட்டி காற்று சுழற்சி அமைய இருக்கிறது. இதனால தமிழ்நாட்டில் வெப்பசலன காற்று சுழற்சி மழையும், தென்மேற்கு பருவமழை காற்று சுழற்சி வெப்பசலன இணைந்த மழையும், கேரளா, கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழையும் நல்ல மழைப்பொழிவை செப்டம்பர் 10க்கு மேல 15லிருந்து இன்னும் கூடுதலாக கொடுக்கும். கண்டிப்பாக தென்சீன கடல் நிகழ்வு கண்டிப்பாக தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசத்தை தமிழ்நாட்டை ஒட்டிய ஆந்திர பிரதேசத்திற்கு வரக்கூடிய செப்டம்பர் இறுதி, அக்டோபரில் வளிமண்டல சுழற்சியாக வந்து அமையும். தாழ்வு பகுதியாக வடக்கு ஆந்திர பிரதேசம், மத்திய ஆந்திர பிரதேசத்தில் அமையும். தமிழ்நாடு மற்றும் அதனை ஒட்டியுள்ள இலங்கை பகுதிகளுக்கு காற்று சுழற்சி செப்டம்பர் 15 தேதிக்கு மேல வலுவாகவே அமையும். அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும், அதாவது இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை நிகழ்வின் இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழையின் பொழுது அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் தமிழ்நாடை ஒட்டியும் இலங்கை, மன்னார் வளைகுடா, பாக் ஜலசந்தி, குமரி கடல் பகுதி, தெற்கு கேரளா பகுதி, இங்கெல்லாம் காற்று சுழற்சிகள் வந்து அமைய சாதக சூழல் இருக்கிறது. ஆகவே கண்டிப்பாக மழைப்பொழிவு செப்டம்பர், அக்டோபரில் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது. தயவு செய்து இப்ப எந்த மாடலும் காட்டாது, பொறுத்திருங்கள், புரியும். மேட்டூருக்கு தொடர்ந்து நீர்வரத்து 13,000 கனடியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைய தேதியில கபினிலிருந்து திறக்கப்படக்கூடிய தண்ணீர் பாதியாக குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீர்வரத்து அங்க இருக்கு. கபினிக்கு, வயநாட்டில் பெய்யக்கூடிய மழை கபினிக்கு வருது. ஆனால்
கபினி அணையோட மட்டம் குறைகின்ற காரணத்தினாலே சேமிக்கும் பொருட்டு கொஞ்சம் நீர் திறப்பை குறைத்திருக்கிறார்கள். இன்றைய தேதியில 6000 கனடியாக குறைந்திருக்கு கபினி நீர் திறப்பு. ஆனால் நேற்றைக்கு வரைக்கும் திறந்து விடப்பட்ட தண்ணீர் இன்னும் 5 நாட்களுக்கு மேட்டூர் நோக்கி வந்து கொண்டிருக்கும். இப்போ வரைக்கும் 51 டிஎம்சியாக உயரப்போகிறது. 51, 52, 55 டிஎம்சியாக இந்த வார இறுதியில அமையும். 53 டிஎம்சியாக இந்த வாரம், 53, 54 டிஎம்சியா இந்த வார மேட்டூர் நீர் இருப்பு அமையும். அதனைத் தொடர்ந்து கொஞ்சம் வரத்து குறைவாக இருந்தாலும் செப்டம்பர் 3 இருந்து பெய்யக்கூடிய தென்மேற்கு பருவமழையோட வரத்து கொஞ்சம் கூடும். செப்டம்பர் 8 கூட பெய்யக்கூடிய தென்மேற்கு பருவமழை இன்னும் கொஞ்சம் வரத்தை கூட்டும். கண்டிப்பா கபினி மீண்டும் ஒரு முறை நிரம்பும். அதற்கு பிறகு நீர்வரத்து தொடர்ந்து இருக்கும். செப்டம்பர் 15 தேதிக்கு மேல கண்டிப்பா தொடர்ச்சியான நீர்வரத்து இருக்கும். ஆகவே மேட்டூர் கண்டிப்பா செப்டம்பர்ல 100 அடியை தாண்டும். கண்டிப்பா செப்டம்பர் 10 தேதிக்கு மேல 15 தேதிக்கு மேல 100 அடியை தாண்டும். இப்போ வரைக்கும் 90 அடியை தொற்றுக்கு, 100 அடியை தாண்டும், கண்டிப்பா தாண்டும். அதற்கு பிறகு திறப்பை பொறுத்து அதோட நீர் இருப்பு மற்றும் ஏறுமுகம்லாம் இருக்கு, திறப்பை பொறுத்து இருக்கிறது. ஆகவே கண்டிப்பாக மழை பொழிவு செப்டம்பரில் இருக்கிறது என்பதை நினைவு கொள்ளுங்கள். தற்பொழுது சென்னையை நோக்கி மழை மேகங்கள் திரண்டு கொண்டிருக்கிறது. ஆக சென்னை பகுதியை நோக்கி தற்பொழுது மழை மேகங்கள் திரண்டு கொண்டிருக்கிறது. இன்று இரவு நல்லதொரு மழைப்பொழிவை சென்னைக்கு வழக்கமா எப்பொழுதும் கொடுக்கும் மழைப்பொழிவு போல இன்றைக்கு இரவும் மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். மேற்கு தொடர்ச்சி மலையிலேயும் நல்ல மழைப்பொழிவு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கு. வால்பாறைக்கு தெற்கே நல்ல மழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் சென்னையை பொறுத்த வரைக்கும், அதாவது சென்னைக்கு முன்பே தற்பொழுது எங்க மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் மாவட்டத்தில் நல்ல மழைப்பொழிவு பொழிந்து கொண்டிருக்கு. வேலூர் மாவட்டம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்தில், மன்னிக்கவும், வேலூர் மாவட்டத்துக்கு வடக்கே மழை பொழிந்து கொண்டிருக்கு. ஆந்திர எல்லை ஓரத்தில் நல்ல மழை பொழிவு. அரக்கோணம், சோளிங்கர்லாம் நல்ல மழை பொழிந்து கொண்டிருக்கு. அரக்கோணம், சோளிங்கர், அதாவது இந்த வேலூர் மழைப்பொழிவு தான் சோளிங்கர் அரக்கோணம் பகுதிக்கு வந்திருக்கு. பிறகு இந்த மழைப்பொழிவு அப்படியே சென்னை மாநகரத்துக்குள்ளும் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் தாம்பரம் உள்ளிட்ட செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் இன்றைய இரவு மழை. ஆனால் நேற்றைய அளவுக்கு பெரிய அளவில் தீவிரம் இருக்காது, கொஞ்சம் தீவிரம் குறைவான மழைப்பொழிவு தான். இதே போல தமிழ்நாட்டில் ஆங்காங்கே மழை இருக்கு. பரவலான பெரிய மழை இல்லைன்னா கூட தருமபுரி, சேலம் இடைப்பட்ட பகுதியிலேயும் மழை இருக்கு. அதாவது ஏற்காட்டுக்கு வடக்கே தருமபுரி மாவட்டம், அதாவது தொப்பூர், கணவாய் இந்த பகுதியில் மழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கு. இப்போ மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அதே போல ஆங்காங்கே மழை இருக்கு. நாளை மறுநாள் மாலை இரவு மழைப்பொழிவு இன்னும் கொஞ்சம் பரப்பில் கூடும். தென்மேற்கு பருவமழை இருந்து கொண்டிருக்கும். ஆகவே அதற்கு பிறகு கொஞ்சம் மழைப்பொழிவோட தீவிரம் குறைந்தாலும் கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்கும். ஏன்னா சூரியன் குத்துக்கதிர் தற்பொழுது இன்றைய தேதியில டெல்டா, நாளைய தேதி புதுக்கோட்டை, அடுத்த நாள் சிவகங்கை, அடுத்த நாள் மதுரை சிவகங்கைக்கும், அடுத்தது விருதுநகர், அடுத்த நாள் தூத்துக்குடி வடக்கு, தூத்துக்குடி மையம், தென்காசி மாவட்டம், அடுத்த நாள் தூத்துக்குடி தெற்கு, திருநெல்வேலி மாவட்டம், அடுத்தது கன்னியாகுமரி மாவட்டம், 2ஆம் தேதி குமரி முனை, 3ஆம் தேதி குமரி கடல். ஆகவே அது வரைக்கும் தமிழ்நாட்டில் சூரியன் குத்துக்கதிர் விடும் என்பதனால கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருந்தாலும் தயவு செய்து அதை நினைத்து நீங்கள் வேதனைப்பட வேண்டாம். மேட்டூர் நீர்மட்டம் 90 அடியை தொட்டிருக்கிறது, 50 டிஎம்சி தாண்டி இருக்கிறது. தயவுசெய்து கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து செப்டம்பர், அக்டோபர்ல மழை இருக்கு. வடகிழக்கு பருவமழை அதிகம், மீண்டும் சொல்றேன். அப்ப சமாளிக்க வேண்டிய காலம் இந்த வரக்கூடிய கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் சமாளிச்சாச்சுன்னா பிரச்சனை தீர்ந்துடும். வடகிழக்கு பருவமழையை நாம சேமிக்க வேண்டும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து வானிலை ஆய்வரை கூட இணைந்திருங்கள். வானிலை இருந்து விவசாயம் செய்தாலும் மழையை பொறுத்த வரைக்கும் நாம் நினைக்கும் போது பெய்யாது. அது பெய்யும் பொழுது சேமித்து பயன்படுத்துவதை நாம் ஒரு கடமையாக, ஒரு பணியாக எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்திருங்கள். அப்டேட்ஸுடன் நன்றி.